Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்தியான ஆட்டுக்கால் சூப் தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சூப் வந்துட்டு மாசத்துல ஒரு தடவையாவது சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. சோ இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். சேமியா பால் பாயசம் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சோ வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா தட்டி பொடி பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆகணும்னு கிடையாது, ஓரளவுக்கு நல்லா தட்டி எடுத்தால் போதும். அடுத்ததாக இதில் 1.5 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து தட்டி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தட்டி எடுத்த பொடியை வந்து ஒரு தனியாக ஒரு இதில் மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கர் சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்த்த வேண்டாம். நல்லா தட்டிட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன், அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். தட்டுன இஞ்சி பூண்டு சேர்த்த அப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வந்து வணக்கி விடுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு பாதி தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம வணக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வணக்கியாச்சோம் 2 நிமிஷத்துக்கு. அடுத்ததாக நம்ம தட்டி வச்சோம் இல்லையா குருமிளகும் ஜீரகமும், அது வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குருமிளகு ஜீரகமெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக நான் இங்கே ஆட்டுக்கால் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட வணக்கி விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நான் இதில் ஒரு 5 கப் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை வந்து விசில் விட்டுடலாம். விசில் விடும்போது ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் நான் விட போகிறேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு இதை நல்லா விசில் விட போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எலும்பில் இருக்கிற நல்லா அந்த சாரெல்லாம் வந்து நல்லா நம்மளோட சூப்பில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டுக்கால் சூப் வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே வந்து வச்சுருங்க. வச்சுட்டு மார்னிங் எடுத்து குடிக்கும்போது அதோட இது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அதில் இறங்கியிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நல்லா வந்துட்டு நம்ம அதில் போட்ட ஆட்டுக்காலெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற சாரும் எல்லோரும் நல்லா வந்துட்டு சூப்பில் இறங்கியிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.